இந்த பாராளுமன்ற தேர்தல் பரபரப்பான சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்களை சந்தித்து இன்றைய அரசியல் நிலவரம், பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற தேர்தல் வியூகம் அது பற்றி கேட்பதற்காக வந்திருக்கும். வணக்கம் சார். வணக்கம். மோடிஜி அவங்க இப்போ 2 நாளைக்கு முன்னாடி YMCAல மீட்டிங்கு, அதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி அவர் வர்றது பாரதிய ஜனதாவுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த நாட்டினுடைய பிரதமராக அவர் பல்வேறு திட்டங்களை தமிழக மக்களுக்கு அளிக்க வருகிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக அவர் வருகிறார். நாட்டு மக்கள் அனைவராலும் நன்கு அறியப்பட்டவர், வல்லவர். இவர் கடந்த 10 வருடங்களில் இந்த நாட்டை ஒரு மிகச்சிறந்த பாதைக்கு இட்டு சென்றிருக்கிறார் என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால ஒரு அரசியல்வாதியாக, ஒரு அரசியல் தலைவராக, ஒரு பிரதமராக அவர் வரும் பொழுது அவருடைய பங்களிப்பு, அவருடைய பிரசன்ஸ் இங்கே உறுதியாக தமிழக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் என்ற சந்தேகமே இல்லை. இப்போ திராவிட கட்சிகள் சாதாரணமா மீட்டிங்ல போனாங்கன்னா எதிர்கட்சியோ இல்லை ஆளுங்கட்சியோ அவங்க தாக்குறது வழக்கம். இந்த கடைசியா மீட்டிங்ல மோடிஜி கண்டிப்பா திமுகட்டேருந்து நான் காப்பாற்றுவேன்ற அளவுக்கு பேசியிருக்காரு. அந்த மாதிரி இது வரைக்கும் அவர் பேசினதில்லை. ஏதாவது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி? அதாவது தமிழ்நாடு இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட 108 கோடி பெருமானம் உள்ள போதைப் பொருள் தமிழகத்தில், குறிப்பாக தனுஷ்கோடியில் சிக்கியிருக்கிறது. போதைப் பொருள் என்பது உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளை இன்றைக்கு பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, கலாச்சார ரீதியாக சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் நாம் பார்த்திருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில நபர்கள் இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவது கடந்த 3 வருடங்களாக பள்ளிகளில், கல்லூரிகளில், பொது இடங்களில் போதைப் பொருள் பழக்கம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் அந்தந்த குழந்தைகளை ஊடுருவி இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான, வருத்தமான, அதிர்ச்சிகரமான, சோகமான, பயங்கரமான சம்பவம். அதை நாம் உணர்ந்து கொண்டு அதை நாம் தொடர்ந்து இது குறித்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 108 கோடி பெருமானம் உள்ள என்று சொன்னால் பல கோடிக்கணக்கான மதிப்புள்ள இந்த போதைப் பொருட்கள் தமிழகத்தின் வாயிலாக கடத்தப்பட்டு இங்கு இந்தியா முழுமைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும், அது சேலமாகட்டும் அல்லது மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பல மாவட்டங்களில் ஊடுருவி இருக்கிறது எனும் பொழுது அதை நம்மால் எப்படி பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும்? குறிப்பாக அரசியல் கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்கள், அது எந்த கட்சிகளாக இருந்தாலும், அரசியல் கட்சிகளுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை சமுதாயத்தில் நுழைய விடுவது என்பது யாராலும் ஒரு நல்ல தலைவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனுடைய வெளிப்பாடு, அந்த வருத்தம் தான் திரு மோடி அவர்களிடத்தில் இருந்தது. ஒரு தந்தையாக, குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக அவர் பேசியிருப்பது 100% சரி. அகில இந்திய அளவில் எல்லாருக்கும் தெரியுது பாஜக பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிடுச்சுன்னு. தமிழகத்தில் பின்தங்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழகத்துல ஒரு சிறு குழந்தைக்கு கூட தெரியும் பாரதிய ஜனதா கட்சி மிக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழகத்தில் அடைந்து கொண்டிருக்கிறோம். அதனால இங்க பின்னடைவு என்பதற்கு எந்த விதமான முகாந்திரமே கிடையாது. நாங்கள் மிக சிறந்த அளவில் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். திமுக, அதிமுகவை விட வேறு எந்த கட்சியுமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில 3வது பெரிய கட்சியாக பாஜக என்று தமிழகத்துல காலொன்று இருக்கிறது, வேறொன்று இருக்கிறது. அதிமுக பிரிஞ்சு போனது நீங்க எப்படி பாக்குறீங்க? பலவீனமா பாக்குறீங்க? இல்ல, இது கூட்டணி என்பது தேர்தல் காலங்களில் அதிமுக எங்களுடன் நிரந்தரமாக எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. நாங்கள் தேர்தல் காலத்துல தான் கூட்டணி, அது கூட மற்ற கட்சிகள் கூட்டணி வைப்பதால் நாம் அவர்களுடைய வலுவிற்கு எதிராக நாம் போட்டி போட வேண்டும் என்பதற்காக ஒரு அந்த பாராளுமன்றமோ சட்டமன்றமோ போட்டியிடுகிற இடங்களிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொண்டு போட்டியிடுகிறோம். இவ்வளவுதான், இது ஒரு போட்டி. ஆனால் அதை தவிர ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுக்கு என்று சில கொள்கைகள் இருக்கிறது. அவர்கள் தனியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள்லாம் இப்படி இருக்கின்றன என்று கேட்டால் பெரும்பான்மையான கட்சிகள் திமுகவுடைய சின்னத்திலே நிற்குது. ஆனால் பிஜேபி அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ காங்கிரஸ் வேறு வழி இல்லை. இந்தியா முழுக்க காங்கிரஸ் வீழ்ந்து விட்டது. அவர்கள் திமுகவை
நம்பி திமுகவுடைய முதுகிலே சவாரி செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், மற்ற கட்சியினர், பெரும்பாலான கட்சிகள் அனைவருமே திமுகவினுடைய சின்னத்திலே இருக்கக்கூடிய அதே கட்சியை சார். கோர்ட்டில் போய் நான் திமுக தான், நான் இந்த கட்சியில் விடுதலை சிறுத்தைகளுடைய ரவிக்குமார் சொல்கிறார். மதிமுகவுடைய கணேசமூர்த்தி அவர் நான் திமுக உறுப்பினர் தான் என்று சொல்கிறார் உதயசூரன் சின்னத்தில். கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் 2 சீட்டுக்கு 15 கோடி 10 கோடி 25 கோடி கட்சியை அடமானம் வச்சு அவருடைய திமுக அடிமைகளாக இருக்கிறார். ஆனால் பாஜக என்றைக்குமே அந்த நிலை கிடையாது. அதனால நாங்கள் வலுப்பெற்று வருகிறோம். தேர்தல் காலத்துல தான் கூட்டணி என்பது. அதனால இது கூட்டணியில இருந்து அதிமுக போயிடுச்சுன்னு சொல்றது எல்லாமே என்னை பொறுத்தவரை நான் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வது. தேர்தல் காலங்கள்ல எப்படி வேண்டுமானாலும் கூட்டணி அமையலாம். இன்னும் தேர்தலுக்கு நேரம் இருக்கிறது. யார் கூட வேண்டுமானாலும் கூட்டணி அமையலாம். டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் பேசும்போது தினகரன் சொன்னார், தாமரையை விட குக்கர் சின்னம் ரொம்ப பாப்புலர், நான் அதுலதான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல, இப்போ கூட்டணி என்பது நாங்கள் இப்பொழுதுதான் பேசிக்கொண்டு கடந்த 2 நாட்களாக தான் அதற்காக ஒரு குழு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த குழு பல சில கட்சிகளை சந்தித்து பேசியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம இதை பற்றி பேச முடியும். இப்போ பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் ஒரு மெகா கூட்டணி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம்? மெகா இல்லது மெயினர்லாம் ஒன்றும் இல்லை சார். நாங்கள் எங்களுடைய இடத்தை, எங்களுடைய பலத்தை நாங்கள் உறுதியாக்கி கொண்டு வருகிறோம். எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக எங்கள் கதவுகள் திறந்தே இருக்கின்றன. இதுல மெகா மைனர் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் we are open to all. 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு முன்னோட்டமா பாக்குறீங்க? உறுதியாக. ஏனென்று சொன்னால் இப்போ புதிய உற்சாகத்தோடு நாங்கள் இருக்கிறோம். தமிழகத்துல கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களுமே, ஏன் அனைத்து அரசியல் கட்சிகளுமே, ஏன் அனைத்து அரசியல் பார்வையாளர்களுமே, ஏன் அனைத்து மக்களுமே பாஜக ஒரு பெரிய சக்தியாக வந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த தேர்தலுடைய வாக்குகள், இந்த தேர்தலுடைய வெற்றி வாய்ப்புகள், இந்த தேர்தலில் எங்களுடைய அந்த வலிமை, இது அத்தனையுமே 2026 நாங்கள் ஒரு மிக சிறந்த வெற்றியை பெறுவோம் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டும். பாஜகனுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்குங்கிறதுக்கு எண் மக்கள் அந்த யாத்திரை எவ்வளவு தூரம் உதவி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த தொகுதி மக்களுடைய நாடி துடிப்பை பிடித்து பார்த்திருக்கிறார் நம்முடைய அண்ணாமலை அவர்கள். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகள், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்கள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய செயல்பாடுகள், அந்த இளைஞர்களுடைய எண்ணங்கள், அவர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையெல்லாம் மிக சிறப்பாக பார்த்துக்கிறார். அங்க இருக்கக்கூடிய விவசாய ரீதியிலான விஷயங்கள், அங்கே என்ன தொழில் வளர்ச்சி நடந்திருக்கிறது, அங்க என்ன பொருளாதார சூழ்நிலை, இவை எல்லாவற்றையும் அவர் மிக தெளிவாக ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்து அளந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை அதற்காகவே ஒரு பெட்டி ஒன்றை எடுத்து சென்று அதன் மூலம் குறைகளை கேட்டறிந்து பல விஷயங்களை மத்திய மாநில அரசாக இருந்தாலும் அதன் மூலம் தீர்வு காண அந்த அளவிற்கு ஒரு மிக ஒரு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை கூட பார்த்திருக்கிறார். அதனால அந்த இது ஒரு மிகப்பெரிய புரிதலை இந்த சமீப காலங்களில் 234 தொகுதிகளுக்கும் சென்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் எந்த கட்சியிலுமே இல்லை. அது மாதிரி திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த யாத்திரையானது ஒரு மிக சிறந்த எழுச்சியை உருவாக்கி இருக்கு. ஏடிஎம்கேவை விட பாஜக தான் இப்போ ஒரு ஆக்டிவ் எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கு. இவர் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அது நடந்துட்டு இருக்குங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் பார்வையாளர்களோட நோக்கம். அது அந்த பாராளுமன்ற எலெக்ஷனை குறி வச்சிருக்கா இல்ல சட்டமன்ற எலெக்ஷனை குறி வச்சு? சார் அது அப்படி இல்லை சார். பல்வேறு அரசியல் என்பது பல்வேறு, நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தல் நேரத்தில் தான் அரசியல் கட்சி இல்லை சார். அரசியல் கட்சி என்பது 24 மணி நேரம் 365 நாட்களும் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையின் காரணமாக ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய முன்னேற்றம், ஒரு சில அரசியல் விஷயம் பின்தங்குதல் எல்லாம் நடந்துருக்குதான். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு எழுச்சியான இளமையான ஒரு அற்புதமான ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அதனால அவருடைய பார்வையில அவர் மிக சிறப்பாக செயல்பட்டு துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய எஃபர்ட் பல காரணங்கள் பை டிஃபால்ட் கூட சில சமயம் அவர் 100 பாயிண்ட் எடுத்துருந்துச்சுன்னா இது சில கட்சிகள் சரியாக செயல்படாத காரணத்தினால நம்முடைய கட்சிக்கு அதிக லாபம் பண்ணலாம். நாம திரு மோடி அவர்களுடைய அற்புதமான ஆட்சியினால ஒரு 30 பாயிண்ட் கிடைக்கும். திரு அண்ணாமலை அவருடைய மிக கடுமையான உழைப்பினால, அந்த துடிப்பான உழைப்பினால அதுல ஒரு 30 பாயிண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் தான் ஒரு கட்சி
மிக சிறந்த முன்னேற்றத்தை அடையும். அதே மாதிரி நான் சொன்னது போல 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருப்பதால் மட்டும்தான் அந்த கட்சியும் உயரும். அண்ணாமலையுடைய தலைவர், அந்த தலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு துணைவராக கூட இருக்கீங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல துடிப்பான இளைஞர், அதே மாதிரி மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிற அவருடைய அந்த எண்ணங்கள், இளைஞர்களிடையே அவர் புகுந்திருக்கிற விதம், அவர் ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த விதம், அந்த கவர்ச்சி, அவர் தெளிவான அவர் பேசுகிற பல்வேறு விஷயங்கள், நல்ல சிந்தனை, தேசப்பற்று, தெய்வப்பற்று, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை நான் பார்க்கிறேன். எல்லாவற்றையும் விட ஒரு இளைஞர், கிட்டத்தட்ட ஒரு 40 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அப்படிப்பட்ட ஒருவருடைய தலைமையை இன்றைக்கு மக்கள் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள், இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஸோ அப்போது அவர்களுடைய புதிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவர் சோசியல் மீடியாலையும் வேகமாக செயல்படுறாரு, அதே மாதிரி மீடியாவில் தினந்தோறும் நல்லா செயல்படுறாரு, 24 மணி நேரம் உழைக்கிறார், ஃபீல்டில் போய் உழைக்கிறாரு. அதனால் ஒரு படுவேகமாக செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு தலைவராக இருக்கும்போது நாம் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சி, மாநிலத்தினுடைய வளர்ச்சி, தேசத்தினுடைய வளர்ச்சி என்று பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் கிடைத்திருக்கிறார். அவரை நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நான் பார்க்கிறேன். அவருடைய அரசியல் அனுபவம் அவ்வளோ அதிகம் கிடையாது, ரொம்ப கம்மிங்கிற பாயிண்ட் எதிர்கட்சிகள் அப்படியெல்லாம் இன்னைக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியாது சார். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு செல்போன்ஸ் இருக்கு, நம்ம ஐபேட் வச்சிருக்கோம், லேப்டாப் வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம். நானும் சரி, நீங்களும் சரி, நம்ம இதான் யூஸ் பண்றோமே தவிர இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட கேட்கணும்னா 6 வயசு 7 வயசு பசங்கள்கிட்ட தான் கேட்கணும். நம்மை விட அவர்களுக்கு தான் தெரியும். அப்போ அதனால அந்த நேரத்தில் அவங்க தான் எல்லாம் நம்ம. அதனால அனுபவமும் வேண்டும், அதே சமயம் இளமையும் வேண்டும். அதனால அறிவும் வேண்டும், முதிர்ச்சியும் வேண்டும். ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை அவருக்கு இளமையும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது, முதிர்ச்சியும் இருக்கிறது. மூன்றும் கலந்த ஒரு கலவையாகத்தான் நான் பார்க்கிறேன். பெரியவர்களை மதித்து அதே சமயத்தில் சிறியவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பாங்கு அவரிடத்துல இருக்கிறது. அதனால் வயதின் அடிப்படையில் நாம் பேசுவது என்பது அனுபவமானால் கண்டிப்பாக வேண்டும் என்பதில் மாற்றம் கருத்து. அந்த அனுபவத்தை அண்ணாமலை அவர்கள் பலரிடத்துல எடுத்துக்கொள்கிறார், நிறைய படிக்கிறார். நிறைய படிக்கிறார்னு சொன்னாலே அனுபவத்தை படிக்கிறார் என்று தானே அர்த்தம். அதனால அவர் அரவணைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவராக தமிழகத்தில் அவர் உறுதியாக உருவெடுப்பார் என்பதில் மாற்றம் கருத்து.